அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 9வது நாள். இந்த 9வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 10 மார்க் இருக்குப்பா. ஓகேங்களா, விட்டுறவே கூடாது. ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ இந்த இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்கு. அதை விட்டுறலாமா? விட்டுறவே கூடாது. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான், அதுக்கு நான் என்ன கான்செப்ட் படிக்கணும், என்ன மாதிரி படிச்சுட்டு போனால் அவன் கேட்கக்கூடிய கொஷினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற வகையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரேண்டமாக கேட்கல, எல்லாமே என்ன கேட்டிருக்கான், நம்ம என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு தான் படிச்சுட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% எந்த நீங்கள் எக்ஸாம்னாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, 80% அப்படியே ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்கானோ அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துடும். ஒரு 20% என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னும் வரும், அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கொஷின்ஸ் கேட்பான். இவ்வளோதான்ப்பா நடக்கும் எக்ஸாமில். ஓகேங்களா, ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் இங்கிலீஷில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான், இப்போ நான் என்ன படிக்கணும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். என்னடா இது கிராமராக கேட்குறானே, என்ன வெறும் ஸ்டானிங்ஸாக கேட்குறானே, ஆண்டனிம்ஸாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்ட் நீங்களே சொல்வீங்க, என்னால் இந்த கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும் எந்த பார்ட்னாலும் என்னால் மார்க் எடுக்க முடியும், எனக்கு இங்கிலீஷும் ஈஸி தான், எனக்கு இங்கிலீஷும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க. அப்போ பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பார்த்து ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க அது ஈஸின்னு சொல்லிட்டு. கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அதில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் அதில் கொடுத்துட்றேன்ப்பா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன். அப்போ இங்கிலீஷில் என்ன கொஷின் கேட்குறாங்க வந்துடலாம். இங்கிலீஷில் என்ன கொஷின் கேட்குறான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்கான். டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஓப்பனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷினாலும் எடுத்து பாருங்கள். இந்த பேட்டர்ன் தான்ப்பா எல்லாத்துக்கும் வருது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். சூஸ் த கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டான். ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்னா இந்த நேர்கூற்று அயற்கூற்றுன்னு தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கொஷின் கேட்டிருக்கான். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், சினானிம்ஸு. இப்போ பாருங்கள் என்னென்ன ஏரியாவில் கொஷின் கேட்டிருக்கான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஏதோ ஒரு ஃபில் இன் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கான். அதில் அண்டு, ஸ்டில்லு, ஆர்எல்ஸு, பட் இதெல்லாம் இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே கன்ஜக்ஷன். ஓகேங்களா, கிராமரில் வரக்கூடியது தான் கன்ஜக்ஷன். அப்போ அந்த கன்ஜக்ஷனை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இன்னொன்று பாருங்கள், இன்டெலிபிள் மீன்ஸ் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா சினானிம்ஸ் தானே அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல பாருங்களேன், இன் யுவர் கோட், இன் செவன்த் ஹெவன், ஸ்னெயில் ஸ்பீஸ், இது எல்லாமே இடியம்ஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு சினானிம்ஸ் மாதிரி தான். அதை ஒவ்வொன்றுத்துக்கான அர்த்தம் தெரிஞ்சால் நம்மளால் போட முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், ஆனு, இன்னு, வித்து, டு, இது எல்லாமே ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம்ப்பா. இது கிராமர் பார்ட்டு. இது ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். இந்த கொஷின் பாருங்களேன், இது ஒரு ஃபில் இன் பிளாங்க்கு. ஜஸ்ட்டு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதுவும் ஒரு சினானிம்ஸ் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ வேர் எ சைல்டு, ஒரு ஐ போட்டு ஒரு டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கிராமர் பார்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், சினானிம்ஸ் அவனே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், வி ஓன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் டேக் கொடுத்துருக்கான். கொஷின் டேக்கும் கிராமர் பார்ட்டு. இப்போ பாருங்கள், ஒன்று கிராமராக கேட்குறான், இல்லை சினானிம்ஸ் அந்த பொருள் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறான். இப்போ இந்த கிராமர் பார்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு நான் ஈஸின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு மொழியாக எடுத்தாலும் சரி அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும்ப்பா. ஓகேங்களா, அதுதான் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு படிப்போம். தமிழ்னா தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கிராமர்னு வந்துடுவோம். அப்போ அந்த ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் அந்த பொருளோட அர்த்தம் அந்த லைன் ஏதோ ஒரு லைன் கொடுக்குறான், ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் கொடுத்துட்டான், அதோட அர்த்தமே எனக்கு தெரியலனா கூட அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு இங்கிலீஷே பெருசாக அர்த்தமே புரிஞ்சிக்கவே தெரியாதுங்க, பயப்படாதீங்க. நான் சொல்கிற ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கொஷினை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் ஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்துட முடியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கிராமர், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கொஷினுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு கொஷின் டேக் சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு இஃப் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லியிருக்கேன். அப்போ 3 கொஷின் அப்படியே கிராமரில் டிட்டோவாக கேட்குறான். எல்லாத்துலேயுமே கேட்குறான் அந்த கொஷின். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நீங்களும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஐடியான்றது கிடைக்கும். அப்போ அந்த 3 கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு எனக்கு என்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க் கன்ஃபார்ம்ப்பா. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே என்ன பயம் இருந்தாலும் சரி முடிவு பண்ணிக்கோங்க, 3 மார்க் கன்ஃபார்ம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அடிப்படைக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன். இந்த 3த்துக்கு எது அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார்.
காலங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா டென்ஸை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த டென்ஸை நம்ம மாற்றுறது? டென்ஸு தெரிஞ்சால் தானே மாற்ற முடியும். அதே மாதிரி இஃப் கிளாஸில் ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம டென்ஸு தெரிஞ்சால் தான் இங்கேயும் வரும். கொஷின் டேக்குக்கும் டென்ஸ் முக்கியம். அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு அடிப்படை டென்ஸு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டென்ஸ் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கிளாஸை 10லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 மார்க் அப்படின்றது கன்ஃபார்ம்ப்பா. ஏன்னா இந்த டென்ஸு தெரியாமல் இவங்கள படிக்க முடியாது. அப்போ நம்ம டென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த டென்ஸ் அப்படிங்கிறத பொதுவாக ஒரு 3 வகையாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள், ப்ரெசென்ட் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர்னா எதிர்காலம். அவ்வளோதான், மொத்தம் 3 வகையாக பிரிப்பாங்க. அந்த 3த்தையும் இன்னும் சப்டிவைட் பண்ணி நம்மளாலாம் பிரிப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் டென்ஸோட வகைகள் என்னென்னு கேட்க போகிறது கிடையாது. அந்த டென்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூல் என்ன, ஜஸ்ட்டு நம்மளோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் அந்த யூசேஜோடு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு டென்ஸுக்கு வந்துடுவோம், சிம்பிள். இந்த சிம்பிள் டென்ஸை ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சிம்பிள் நல்லா பாருங்கள். இந்த சிம்பிளை ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். அந்த சிம்பிள்குள்ளே அது ரூல்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்ன ஆக்சிலரி வேர்ப்னா என்ன? இந்த இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாசு, வேர் இந்த மாதிரிலாம் வர்றது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வர்ப் அப்படின்னா வினைச்சொல்பா. ஓகேங்களா? இப்போ பறத்தல், ஏதோ ஒரு விஷயம் பறக்குது, நடக்குது, ஓடுது, நம்ம ஏதோ ஒரு வினை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி வினைச்சொல் அப்படின்னா துணை வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த வேலையை செய்கிறதுக்கு அதுக்கு அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இவர் எல்லாமே. ஓகேங்களா? அந்த வர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இஸ், ஆமு, ஆறு, வாசு, வேர், ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வர்பு இருக்கார், மாடல் வர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாடல் ஆக்சிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனு, குட்டு, வில்லு, உட்டு, மே, மைட்டு, ஷால், ஷுட்டு இந்த மாதிரி நிறைய வருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. என்னடா அது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று துணை வினை சொல்லுங்க ஒருத்தர் இருக்கார். இன்னொன்று மாடல் ஆக்சிலரின் வர்பில் சொல்கிறேன். வர்பில் மாடல் ஆக்சிலரின்னு ஒருத்தர் இருக்கார். இன்னொன்று வர்புனே ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? மொத்தம் 3 தான் வர்பில். அதே மாதிரி டென்ஸில் மொத்தம் பெரும்பாலும் ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. ஸோ நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். டென்ஸ் வந்து ஓவராலாக 12 வகையாக நம்ம சொல்லுவோம். இன்னும் சப்டிவைட் பண்ணி ஒரு 12 வகையாக சொல்லுவோம். அதில் சிம்பிள், அதில் ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 3 வகையாக இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர். அவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ அப்படியே அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த வர்பு சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வினைச்சொல் அப்படின்றது. இந்த வினைச்சொல்லை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். V1, verb 1, verb 2, verb 3. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெலாம் இப்போ ஒவ்வொரு டாபிக் எடுத்தாலே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் தான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. verb 1 அப்படின்னா இப்போ வாக் அப்படின்னு இருக்குன்னா வாக்னா நடத்தல், அவ்வளோதானே, அது verb 1. வாக்டு அப்படின்னா அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. இந்த இடத்துல V3 அப்படின்னாலும் பாஸ்ட் டென்ஸ் தான். அதை யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ V3னாலும் இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் வரப்போறாரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வர்பு 1 கூட இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒரு ஐஎன்ஜி போட்டு சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம், ஜெரண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வர்பில் இந்த மாதிரிலாம் இருக்காரு போல இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், மொத்தம் 12ன்னு சொல்லியிருக்காங்க. சப்டிவைட் பண்ணி மொத்தம் 12 டென்ஸ் இருக்காரு. அதில் முதல் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் கிராமர் அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இவர்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, வர்பு, ஆப்ஜெக்ட்டு அந்த மாதிரி இருப்பார். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பட்டாம்பூச்சி அழகாக இருக்குது அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சியை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல பட்டாம்பூச்சி அப்படின்றது சப்ஜெக்ட்டு. இப்போ இங்கே வந்துருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பிஎம் சைன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னப்பா? பிஎம் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சைன்ஸ் அப்படின்ற சைன்ஸ்ன்னு போட்டிருக்காங்களே, அது என்ன சைன்? ஒன்று V1 போட்டோம் அப்படின்னா சைன்னு போடணும். ஓகேங்களா? ஜிஎன் சைன்னு போடணும். இது ஏன் எஸ் போட்டிருக்காங்க? அப்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு எக்ஸப்ஷன் இருப்பார். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்டு, வர்பு, ஆப்ஜெக்ட்டு வருவார். மொதல் விஷயம் முடிஞ்சு போச்சு. இது வந்து உங்களுக்கு மெமரியில் வந்துடணும். நீங்கள் 12 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி பண்ணணும். அதில் வந்து ஒரு விஷயம் இவர் தான். சப்ஜெக்ட்னா இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர், வர்புனா அவர் செய்கிற வேலை, அவர் என்ன பண்ணுறாரு? சைன் பண்ணுறாரு.
ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எதை பற்றி இப்போ பாருங்களேன், என்னத்தை சைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் பார்த்தீங்களா? அந்த கொஷின் கேட்டால் ஒரு பதில் வரும்ல. என்னத்தை சைன் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட், வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, இவ்வளோதான்ப்பா. SVO அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ, ஷீ, இட்டு இல்லை யாரோ ஒருத்தவங்களோட நேமு இல்லைனா ஏதோ ஒரு சிங்குலர் அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும். அவ்வளோதான்ப்பா. ஹீனா யார்? அவன். ஷீனா அவள். இட்டுனா அது. யாரோ ஒருத்தவங்களோட நேமு, இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு இந்த இடத்துல இருக்கலாம், வாட் எவர். ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்களோட நேம் சச்சுன்னு இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிங்குலரில் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கவ், கவ் அப்படின்னு கொடுக்கலாம். மாடு, ஆடு, ஏதோ ஒன்று. ஓகேங்களா? சிங்குலரில் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும். அந்த எஸ் இஎஸ் இந்த வர்புக்கு பக்கத்தில் தான் எஸ் சேர்க்கணும், இந்த வர்புக்கு பக்கத்தில் இஎஸ் சேர்க்கணும். அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் போய் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நமக்கு தேவை எஸ் இஎஸ் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்கள், பிஎம் சயின்ஸ் எஸ் சேர்த்துருக்காங்களா இல்லையா? இந்த இடத்துல எஸ் இருக்குல்லப்பா, அவ்வளோதான். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒருத்தர் இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஐ, வி, யூ, தே இதெல்லாம் ப்ளூரலில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஐனா சிங்குலர் தான், ஐ வந்து ப்ளூரல் கிடையாது. இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்தில் அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நான் சொல்ல வரேன். ஐ, வி, யூ, தே ப்ளூரல், அது கூட நான் வர்பு போட்டேன் அப்படின்னா அந்த V1 ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வி வாக்குனா V1 ஃபார்ம் தான். ஆனால் அதுவே ஹீ, ஷீ, இட்டு போட்டால் மட்டும் அந்த வர்பு கூட எஸ்ஸு இஎஸ்ஸு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த ஹீ, ஷீ, இட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களே அவங்களாம் யார்? ஐ, வி, யூ, தே அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தங்க, இப்போ நம்ம ஏன்னு ஒருத்தர், ஸோ ஏ வந்து எக்ஸாம் படிச்சுட்ருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஏ வந்து இந்த இடத்துல வந்து மேல்னு வச்சுக்கோங்களேன். ஏ எக்ஸாம் படிக்கிறாரு. சரி, அவன் என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கான்? அடுத்து நம்ம ஒரு வார்த்தை கேட்குறோம், அவன் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறான். திரும்பவும் ஒரு தடவையும் இப்போ ஏ வந்து மேக்ஸ் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ எக்ஸாம் படிக்கிறார். ஏ வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிச்சுட்ருக்காரு. ஏன்றவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்ஸ் படிச்சுட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னொன்று ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஏ வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறாரு, ஏ வந்து மேக்ஸ் படிக்கிறாரு. இப்போ ஏன்னு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரோம் பார்த்தீங்களா? அப்போ திரும்ப அவர் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏ வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறாரு, இந்த இடத்துல ஹீ அப்படின்றது யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மேலுக்கு அப்படின்றது ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹீன்னு சொல்லுவாங்க. அதுவே ஃபீமேல் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஹீ யூஸ் பண்ண அப்படின்னா அவன் மேக்ஸ் படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த திரும்ப அவங்க பெயரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவன், அவள், அது, இது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன், பிரதி பெயர் சொல். வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோதான். இது போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்துருங்க. இப்போ பாசிட்டிவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நம்ம எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் படிக்க மாட்டோம். ஜஸ்ட் இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ மேலே என்ன சொன்னேன்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ப்பா, ஒரு வர்பு இருக்கும்ப்பா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்ப்பான்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ எல்லா சென்டென்ஸும் இப்போ பிஎம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணார். இப்போ அதுவே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். பிஎம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணலை அப்படின்னா, பண்ணலைன்றது என்னது? ஒரு நெகட்டிவ் வார்த்தை தானே. ஓகேங்களா? பண்ணலை அப்படின்னா நாட்டு, நோ இந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு சப்ஜெக்ட் வந்து முன்னாடி டோன்ட்டு, இந்த டூ நாட்டுக்கு பதிலாக டோன்ட் அப்படின்றது அதோட கான்ட்ராஸ்ட் ஃபார்ம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்கு முன்னாடி டோன்ட் வந்து அதே வர்பு அதே ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற சென்டென்ஸை நெகட்டிவில் சொல்கிறோன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, வர்பு, ஆப்ஜெக்ட்டு, அதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட்டு. அதில் நெகட்டிவில் வந்தால் முன்னாடி டோன்ட் வர போகிறார், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது டைப்புக்குள்ளே போயிடுவோம். சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா அந்த V2 ஃபார்ம் ஆஃப் வர்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன்? வர்பை வந்து V1, V2, V3 ஒரு ING ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே V2 ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்றது பிஎம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஐ கேம்னா நான் நேற்று வந்தேன். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அப்படின்றது, முடிஞ்சு போச்சு. அதை பற்றி தான் நான் பேசுகிறேன்னா நேற்று வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இதோட அர்த்தம் அப்படின்றது நான் நேற்று வந்தேன், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் என்னப்பா ஸ்ட்ரக்சர் இருக்குது? இப்போ அப்படியே ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துருங்க. அதே சப்ஜெக்ட்டு, வர்பு டு ஆப்ஜெக்ட், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா பாருங்கள், இது உங்களுக்கு மெமரியில் இருக்கணும். இதோட ரெண்டு விஷயம் நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள்
பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதே சப்ஜெக்ட், அதே வர்பு, அதே ஆப்ஜெக்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ இங்கே பாருங்களேன், சிம்பிள் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வெர்ப் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு வர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரக்கூடிய தான் ஆக்சிலரி வெர்பு. வில்லு ஷாலுன்ற ஒரு ஆக்சிலரி வெர்பை இங்கே நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர், இதோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு, ஷாலு, வில்லு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வர்பு 1 ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், வர்பு 1 வேறு எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வர்பு 1 யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஷாலு வில்லுலாம் போடல. அப்போ அதுக்கு முன்னாடி ஷாலு வில்லு நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், வி வில் மீட் நெக்ஸ்ட் மந்த். இப்போ நம்ம எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம், நமக்கு டைமே இல்லை, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம சந்திக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்த மாதம் சந்திக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்த மாதம் அப்படின்றது நம்ம ஃப்யூச்சரை பற்றி தானே சொல்ல வரோம். அப்போது வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம் நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த வில் போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரை சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், சப்ஜெக்ட்டு, ஷாலு, வில்லு ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா? ஷாலு இருக்கலாம், இல்லை வில்லு இருக்கலாம். அது கூட V1 ஃபார்மு, ஆப்ஜெக்ட்டு இப்படி இருந்துட்டார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் ஃபியூச்சர். உங்களுக்கு தேவை முக்கியமாக இந்த ஷாலு வில்லு இருக்கா, அது கூட V1 ஃபார்ம் ஆஃப் த வர்பு இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது 3வது ரூல், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ரூலை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த இடத்துல மீட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மீட்டுக்கு பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மேட் இது, மெட்டுனா V2, V3நாலும் மெட்டு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே வார்த்தைகளை கூட வரலாம். அதெல்லாம் ரூல்ஸ்ப்பா, அதெல்லாம் வந்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இந்த வார்த்தை இப்படி தான் இருக்கணும், நம்ம அந்த வார்த்தையை அப்படி தான் பயன்படுத்தணும். ஸோ மீட்டு, மெட்டு, மெட்டு. அப்போ பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னாலும் மெட்டு தான், V2 ஃபார்மேட்னாலும் மெட்டு தான். ஸோ இது கூட ஐஎன்ஜி போட்டால் ஜெரண்ட் வர போகிறார், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளை பற்றி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் படிச்சிட்டோம், சிம்பிள் ப்ரெசன்ட் படிச்சிட்டோம், சிம்பிள் ஃபியூச்சர் படிச்சிட்டோம். இப்போ கண்டினியூவஸ். நல்லா பாருங்கள், இப்போ கண்டினியூவஸ். இது என்ன மாதிரி கண்டினியூவஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ். ஓகேங்களா? கண்டினியூஸ்னால் அந்த தமிழில் வந்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது வரும், வேறு எதுவுமே கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் அப்படின்னா ஐஎன்ஜின்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜினா கண்டினியூஸு. தமிழை பொறுத்த வரைக்கும் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகள் வருவாங்க. இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்துடுவோம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல நான் என்ன சொன்னேன், கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு ஐஎன்ஜி வந்திருப்பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ வர்பு கூட ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட் எப்பயும் இருப்பார், ஆப்ஜெக்ட் எப்பயும் இருப்பார். இது கூட அடிஷ்னலாக யார் வரப்போகிறாங்கன்னா இந்த ஆக்சிலரி வர்பு. நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஆக்சிலரி வர்புப்பான்னு சொன்னேன்னா, இப்போ இந்த இஸ்ஸு, ஆமு, ஆறு இவங்க எல்லாமே ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய ஆக்சிலரி வர்பு. அதுவே வாசு வேர் அப்படின்னா நம்ம பாஸ்டில் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இதோட ஸ்ட்ரக்சர், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்றது எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் இருந்துட்டு போகும், நமக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் வந்துடும்ப்பா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி வந்துட்டு போகிறாரு. இஸ்ஸா, ஆமா, ஆரா நடுவில் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஐ ஆம் ப்ரிப்பரிங் ஃபார் எஸ்ஐ எக்ஸாம் நவடேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போது எஸ்ஐ தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ ஐஎம், நல்லா பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்ட், கரெக்டாப்பா? ஐன்றது சப்ஜெக்ட்டு, ஆம் ப்ரிப்பரிங், ஆம்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்சிலரி வர்பு. ஸோ ப்ரிப்பரிங் அப்படின்றது ஐஎன்ஜி ஃபார்மேட் வருதா? ஃபார் எதுக்காக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும். இல்லைனா ஐஎன்ஜி ஃபார்ம் தமிழ், இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த விஷயம், இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அல்டிமேட்டாக உங்களுக்கு ரூல்ஸ் தெரியணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த இஸ்ஸு, ஆமு, ஸோ ஆர் இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் வரக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வாசு வேறு யூஸ் பண்ண போகிறோம். அதே வர்பு 1 கூட ஐஎன்ஜி தான், அதே ஆப்ஜெக்ட் தான், அதே சப்ஜெக்ட் தான். ஜஸ்ட்டு வாசு வேர் மட்டும் தான் போட போகிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன சென்டென்ஸ் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வி வேர் ஈட்டிங் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்னா முடிஞ்சு போச்சு, அதான் பாஸ்ட்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா, முடிஞ்சு போன விஷயத்த. அப்போது நாங்கள் நேற்றுன்னு கிடையாது, இந்த இடத்துல நாங்கள் டின்னர் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், எப்போனாலும் வச்சுக்கோங்க, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், முடிச்சிட்டோம், அந்த வேலையை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும். வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது வேறு. வாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுனு. இப்போ இந்த இடத்துல வீன்றது எதுப்பா, நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள்னா ப்ளூரல் தானே, நிறைய பேர் அதில் அடக்கம் தானே. அப்போது வி வேர் ஈட்டிங் டின்னர், அவ்வளோதான்ப்பா. அதனால தான் நான் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவை ரூலு. என்ன ரூல் தேவை, ஒரு சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் வழக்கமாக இருந்துடும்.
வாசு வேறு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட் இருந்தால் அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வாசு வேறு ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துடுங்க. அடுத்து வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டு வழக்கம் போல் இருந்திருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம்னு சொல்லிட்டேன், அவரையும் விட்டுருங்க. அப்போ இவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லு இல்லை ஷால் வரும், அது கூட ஒரு பி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வில்லு இருக்கா பி இருக்கா, அதுதான். அப்போ வில்லு இல்லை ஷால் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அவர் கூட பி வருவாங்க, ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட் ஒரு ஆப்ஜெக்ட் இருப்பார். இப்போ நான் ஒரு வாசகம் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஐ வில் பி ரைட்டிங் த லெட்டர் டுமாரோ. நல்லா பாருங்கள், ஐ வில் பி த ரைட்டிங், நான் நாளை அந்த கடிதத்தை எழுதி கொண்டிருப்பேன். நல்லா பாருங்கள், அந்த கொண்டிருப்பேன் வந்துருச்சா, ஏன்னா கண்டினியூஸ். ஓகேங்களா? அதனால் கொண்டிருப்பேன். நான் நாளைக்கு தான் எழுதி கொண்டிருப்பேன். அது ஃப்யூச்சரில் ஒரு கண்டினியூஸான ஒரு தொடர் நம்ம சொல்கிறோம். அப்போது நமக்கு தேவை இங்கே சப்ஜெக்ட் இருக்கா, இங்கே என்னது வில் பியா இல்லை ஷால் பியா ஒன்று இருக்கணும், இங்கே ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்கணும். அப்படி இருந்தால் என்னது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அடுத்து. நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுன்னு மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா? பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு பார்க்க போகிறோம். நமக்கு எப்பயும் தெரியும், சப்ஜெக்ட்டு வர்பு வழக்கம் போல் வர்றதான். பர்ஃபெக்ட் அப்படின்னா முடிச்சிட்டேன், அதான் இந்த பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹேஸு இல்லை ஹாவு யூஸ் பண்ண போகிறேன். அதான்ப்பா விஷயம். ஹேஸு ஹாவு. இந்த இடத்துல ஹேஸ் அப்படின்றது சிங்குலர். ஓகேங்களா? முன்னாடி சப்ஜெக்டில் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா நான் சிங்குலர் வர்பு யூஸ் பண்ணுவேன். அதுவே ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஹேஸு ஹாவ்லாம் யார்? இவங்களும் ஒரு ஆக்சிலரி வர்பு தான். இந்த வர்புக்கு முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே பேர் துணை வினை சொற்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு தேவை பர்ஃபெக்ட்னு வந்துச்சு அப்படின்னா V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேஸு ஹாவு வரப்போகிறாரு. இந்த இடத்துல ஹேஸுனா சிங்குலர் நவுனாக இருந்தால் ஹேஸ் வரப்போகிறாங்க, ப்ளூரல் நவுனாக இருந்தால் ஹாவு வரப்போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், மை மாம், என்னோடய அம்மா, அவங்க ஒருத்தவங்க தானே. ஓகேங்களா? அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன், சிங்குலரில் தானே சொல்லுவேன். அப்போ ஹேஸ் போட்டுக்கிறேன். ஹேஸ் குக்குடு த ஃபுட், முடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறேன், என் அம்மா உணவை சமைத்திருக்கிறார். அவ்வளோதான். ஓகேங்களா? முடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணி முன்னாடி ஹேஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது பாருங்களா, அப்படியே சப்ஜெக்ட்டு இந்த இடத்துல ஹேடு வரும்ப்பா. இந்த ஹேடு பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருந்தாலும் ஹேடு தான், ப்ளூரலாக இருந்தாலும் ஹேடு தான். ஓகேங்களா? இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போன விஷயந்தான். பர்ஃபெக்ட்னாலே முடிஞ்சு போன விஷயந்தான். இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ப்பா. ஹீ ஹேட் ஸ்லெப்ட் பிஃபோர் ஐ குக்குடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டிலேருந்து அப்பா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்கும்போது மொதல் வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, நான் நம்ம ஆக்சுவலி சாப்பிட்ருப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போ சமைச்சிருப்பாங்க, அவங்க அந்த வேலையும் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தூங்கியும் இருப்போம். ரெண்டுமே அந்த முடிந்த வார்த்தைகள் தான். எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஹீ ஹேட் ஸ்லெப்ட், அவன் தூங்கிட்டான். பிஃபோர் ஐ குக்குடு, நான் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் பாஸ்ட் பர்ஃபெக்டில். நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ஜெக்ட்னா நேம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று நவுன் இருக்கலாம், இல்லைனா ப்ரொனவுன். ஏன்னா அந்த பேருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஹீ அப்படின்றது யாருப்பா, சப்ஜெக்ட்டு. ஹேடு அப்படின்றது அந்த ரூலில் வரக்கூடிய ஹேடு. ஸோ இது என்னப்பா, ஸ்லெப்ட் அப்படின்றது V3 ஃபார்மேட்டு. ஸ்லீப்போட V3 ஃபார்மேட் அப்படின்றது ஸ்லெப்ட்டு. பிஃபோர் ஐ குக்குடு, நமக்கு தேவையானது இந்த ரூல் இருக்கா, சப்ஜெக்ட் இருக்குது, ஹேடு இருக்குது, அந்த V3 ஃபார்மேட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அவ்வளோதான். அப்போ இது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன். ஸோ மை பிரதர் ஹேட் பிளேட் திஸ் கேம் பிஃபோர். அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என் தம்பிலாம் அந்த கேமை எப்போ விளையாடுறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதான் சொல்கிறோம், மை பிரதர் ஹேடு பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேடு பிளேடுன்னு வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு. ஹேடுன்னு வந்தாலே பாஸ்ட்டு தான்ப்பா. ஓகேங்களா? எப்போதுமே இந்த பாஸ்ட்டுக்கு இந்த பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே V3 ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி கண்டினியூஸ்க்கு ING ஃபார்மேட்டோ அதே மாதிரி பர்ஃபெக்ட்னு வந்தால் V3 ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஹேடுன்னு வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வழக்கம் போல் வரதான் போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்களேன், இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டு வழக்கம் போல் வரும்பா. பர்ஃபெக்ட் அப்படின்னாலே V3 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த ஃப்யூச்சர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு வார்த்தைகளை போடணும் இல்லையா, என்ன போடலாம்,
வில்லு இல்லை ஷேல் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே ஹாவ் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. வில்லு ஷேலு இங்கே ஹாவ். ஓகேங்களா? இப்போ பாருங்கன்னா ஒரு 12 ரூல் சொல்லும்போது என்னடா அது நிறையா போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இந்த 12 ரூலையும் நீங்கள் தனியாக எழுதி வச்சு ஒரு 2லேருந்து 3 தடவை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இந்த ரூல் இப்படி தான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? நான் அந்த ரூலும் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்கிறேன். இதை நம்ம பெருசாக நடத்த போனோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கிளாஸ்ப்பா. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு கிளாஸாக நடத்தலாம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இந்த டென்ஸை வச்சு மட்டுமே நடத்தலாம். அவ்வளோ இருக்குது. நான் அதை ஷார்ட்டாக உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு தேவை ஒரு ரூல் தெரிஞ்சிருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நான் அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ வில் ஹாவ். இப்போ பாருங்களேன், வில் இருக்காரு, வில்லோ இல்லை ஷாலோ ஏதோ ஒன்று வரணும்னு சொல்லிட்டேன். ஹாவ் இருக்காரு, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஹோம்ஒர்க் பை டின்னர் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? என் டின்னருக்குள்ளே நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பேன். ஓகேங்களா? நான் முடிச்சிருப்பேன், கம்ப்ளீட் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. எப்போக்குள்ளே? டின்னருக்குள்ளே, நான் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்குள்ளே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவை என்ன? வில்லு ஹாவ் இருக்குது, இங்கே கம்ப்ளீட்டட் இருக்குது, V3 ஃபார்மேட் இருக்குது. அப்போ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு. அவ்வளோதான்ப்பா, நமக்கு தேவை இந்த ரூல் தான்ப்பா. அல்டிமேட்டாக நமக்கு ரூல் தெரியணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்கள், அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் மட்டும் தனியாக பார்த்துருப்போம், கண்டினியூஸ் மட்டும் தனியாக பார்த்துருப்போம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு ரூல்குள்ளே வந்துடலாம். இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ரூல் இருப்பார். எப்போதுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட போகிறாரு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறேன், நல்லா பாருங்கள், பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறேன். நான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணேன்? ஹேஸு ஹாவு V3 யூஸ் பண்ணால் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோட முடிஞ்சு போச்சு. இங்கே கூட கண்டினியூஸ்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டேன். அப்போ ING ஃபார்மேட் வரப்போகிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹேஸு ஹாவ் அதை எடுத்துக்கோங்க, நடுவில் ஒரு பீன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இப்போ பாருங்களேன். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் எப்படி இருந்தார்? ஒரு ஹேஸு ஹாவ் இருந்தாங்க, V3 ஃபார்மேட் இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹேஸு ஹாவை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டினியூஸில் இருக்கக்கூடிய ஒரு ING எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் பீன்ற ஒரு வார்த்தையை போட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இப்படி தானே இருக்கார், ஹேஸு ஹாவ் இருக்கார், ING ஃபார்மேட் இருக்கார், நடுவில் பீன் போட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ சப்ஜெக்ட்டு அந்த கண்டிஷன் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபாரு இல்லைனா சின்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் டைம் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு டைமை சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தார் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் எ டாக்டர் ஃபார் 2 years அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் 2 வருஷமாக டாக்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஃபார் 2 yearsனு என்னப்பா? 2 வருட காலமாக. ஓகேங்களா? ஆஸ் எ டாக்டர்னா டாக்டராக. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங், அப்போ நான் 2 வருட காலமாக டாக்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கொண்டிருக்கிறேன்னு அது கண்டினியூஸ் INGல வரக்கூடியது. அப்போது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸும் நம்மளே மெர்ஜ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டில் இருக்கக்கூடிய ஹேஸு ஹாவ் எடுத்துக்கிறோம், கண்டினியூஸில் இருக்கக்கூடிய ING எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் பீன்ற ஒரு வார்த்தையை போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சு, இந்த ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஹேடு ப்ளஸ் V3 தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே அதே ஹேட் எடுத்துக்கோங்க, கண்டினியூஸ்னால் ING எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பீன்ற வார்த்தையை போட்டு கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கும் அதே ஆப்ஜெக்ட்டு ஃபாரு சின்ஸு டைம் அதை வர போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஸோ தே ஹேட் பீன் வாக்கிங் ஃபார் an hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. an hourனா என்னப்பா? 1 மணி. ஆன்னா 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அவர்கள் வந்து 1 மணி நேரமாக நடந்து கொண்டு இருந்தார்கள், முடிச்சிடணும். ஏன்னா பாஸ்ட்டு. ஓகேங்களா? அவங்க 1 மணி நேரமாக நடந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க 1 மணி நேரமாக நடந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். தே had been walking. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பீன்ற ஒரு வார்த்தை வந்தாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இல்லை ப்ரெசென்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இல்லை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? பீன் ING வந்தாலே இவர்கிட்ட வந்துடும். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன்ப்பா. இதோட முடிச்சிட்டோம். இந்த 12 உங்களுக்கு எப்படியாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. இப்போ பாருங்களேன், ஸோ நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ வில்லு ஷேல் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ஹாவை போட்டு ஒரு V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணோமா? அதே தான்ப்பா இங்கேயும். வில்லு ஷேலு ஹாவை வச்சுக்கோங்க. ING ஃபார்மேட் இங்கே வந்து கண்டினியூஸ் வரும் இல்லையா, அதனால் ING ஃபார்மேட், நடுவில் பீன் போட்டுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதே ஃபாரு இல்லை ஃப்ரம்மு, டைமிங், இதுக்கு வந்து ஒரு டைமிங், எல்லாத்துக்குமே வந்து ஃபாரு ஃப்ரம்மு சின்ஸ் ஏதோ சம்திங் டைம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த ரூல் தான் ரொம்ப முக்கியம். ஷேலு வில்லு ஹாவ் வந்துச்சு, ஒரு பீன் ING ஃபார்மேட் வந்திருந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், வேறு எதுவுமே கிடையாது.
இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்களேன். பை த டைம் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ், ஓகேங்களா, ஷீ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஏ வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நினச்சிப்பாங்க, இப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம். வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஸோ எக்ஸாம் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது அவன் கண்டிப்பாக படிச்சுட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க பார்த்தீங்களா. லைக் அதுதான் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, பை த டைம் ஆஃப் எக்ஸாம் ஸ்டார்ட், தேர்வு ஆரம்பிக்கும் நேரத்திற்கு முன்பே ஷீ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஏ வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாரமாக அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு தேவையானது அல்டிமேட்டாக ரூல்ப்பா. வில் இருக்காரா, வில்லோ ஷாலோ யாரோ ஒருத்தவங்க வரணும். இந்த இடத்துல ஹாவ் போட்டுக்காங்களா, பீன் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்காரா, ஃபார் ஏ வீக், இந்த இடத்துல ஃபார் இருக்கலாம், ஃப்ரம் இருக்கலாம், ஏதோ ஒன்று, வீக் இருக்கா, அதுதான் விஷயம், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளோதான்ப்பா, முடிச்சிட்டோம்ப்பா. இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். அந்த கொஷினை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், நேர்கூற்று அயற்கூற்றுன்னு சொன்னேன், ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்ஸுக்கு ஒரு 12 ரூல் சொல்லி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த 12 ரூலை நீங்கள் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். 3 கொஷின் அதை பேஸ் பண்ணியே வந்திருக்கு. எல்லா எக்ஸாம்லேயும் அதே மாதிரி வருது. அதை அப்போ விட்டுறாதீங்க. அந்த 12 கொஷின், அந்த ஒவ்வொரு ரூலையும் திரும்ப பாருங்கள், ஞாபகம் வந்துடும். இப்போ டேரக்ட் இன்டைரக்ட்குள்ளே வந்துடலாம். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருந்தான், டேரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருந்தான். இப்போ ஒரு விஷயம்ப்பா, டேரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு, இப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. என்ன சொல்கிறாரு, நான் நாளைக்கு லைப்ரரி போகிறேன், அங்கே போயிட்டு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்வார், நான் நாளைக்கு லைப்ரரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவர் சொல்லியிருப்பார். அதை நம்ம போய் இன்னொருத்தவங்க, ஓகேங்களா, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, அவன் என்ன சொல்லிட்டு போனான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், அவன் நாளைக்கு லைப்ரரி போகிறானா, அதான் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. நல்லா பாருங்கள், அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது நான் லைப்ரரிக்கு போகிறேன், என்ன சொல்கிறேன் பாருங்கள், நான் லைப்ரரிக்கு போகிறேன். நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அவன் நாளைக்கு லைப்ரரி போகிறானா. அப்போ இந்த நான், அவன், அதெல்லாம் யாருப்பா, அந்த அவங்களுக்குன்னு இருக்க பேர் தானே அந்த இடத்துல. ஸோ நான் அப்படின்னா ஐன்னு அர்த்தம், அவரை பற்றி சொல்லிக்கிறார். இந்த இடத்துல அவன் அப்படின்னா அதே அவர் தான். அந்த ப்ரொனவுன், அந்த பெயர் சொல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயர் சொல்ல மாற்றி யூஸ் பண்ணுறோம். அவன் வந்து போகிறான், அவன் போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நான் வந்து அவனாக மாறுது பார்த்தீங்களா. அப்போது இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரொனவுனில் மாற்றம் ஏற்பட போகுது. நல்லா பாருங்கள், ப்ரொனவுனில் மாற்றம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் இந்த கொட்டேஷன்லாம் போட்டு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எழுதுவோம். 2வது ரூல் நல்லா பாருங்கள், கொட்டேஷன் போட மாட்டோம். ஸோ 3வது ரூல், டென்ஸை மாற்றணும். அப்போ டென்ஸ் எனக்கு தெரிஞ்சால் தானே நான் டென்ஸை மாற்ற முடியும். அப்போ எந்த டென்ஸு எப்படி மாற்றணும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு கூட அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப ஈஸி. மொதல் விஷயம், ப்ரொனவுன் மாறுவார். ப்ரொனவுன்னா யார், நான்னா அவனாக மாறுறாரு பார்த்தீங்களா, அதான் ப்ரொனவுன். 2வது விஷயம், இந்த டேரக்ட்லேருந்து நான் இன்டைரக்டை தூக்கி, இது டேரக்டு இது இன்டைரக்ட், ஓகேங்களா. இந்த டேரக்ட்லேருந்து நான் இன்டைரக்டாக மாற்றுறேன் அப்படின்னா அந்த கொட்டேஷன் எல்லாமே எழுதுவேன். 3வது டென்ஸை மாற்ற போகிறேன். இப்போ டென்ஸ் எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும், ஓகேங்களா. டேரக்டில் சிம்பிள் ப்ரெசண்ட் கொடுத்துருந்தான் அப்படின்னா, அதாவது நேர்கூற்றில் சிம்பிள் ப்ரெசண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அயற்கூற்று இன்டைரக்ட் போகும்போது அதை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். ஒருவேளை சிம்பிள் பாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஒருவேளை பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, எது என்னோடய டைரக்ட் ஸ்பீச்சில் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, எதையுமே மாற்றாதீங்க, அதே டென்ஸாகவே வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். அதே பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ரூல் இருக்காரு பாருங்கள், கண்டினியூஸ். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம், ஸோ ஜஸ்ட் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பர்ஃபெக்ட் இந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்போ கண்டினியூஸ்க்கு மாற்ற போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்னு மாற்ற போகிறோம். எதில் மாற்றுவோம், டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது அந்த டென்ஸை மாற்றி எழுதுவோம், ஓகேங்களா. டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்க வேண்டும். அதுவே இப்போ நமக்கு டைரக்ட் ஸ்பீச் பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பாருங்கள், அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் உங்களோட டைரக்ட் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா எதையுமே மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் உங்களுக்கு டென்ஸ் படிக்கணும்னு சொன்னேன்னு. ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு டென்ஸு தெரிஞ்சால் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த டென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸில் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டான்ப்பா, இதை நம்ம இன்டைரக்டாக மாற்றுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ்னால் யாருன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் இந்த டென்ஸை இப்படி மாற்றணும்னு நம்ம ஒரு ரூல் கொடுக்குறான். அப்போ பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் தானே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டென்ஸ் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதோட முடிஞ்சிருது ஓகேங்களா. இதோட அந்த ரூல்ன்றது முடிஞ்சிடும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னடா அது இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்கள், இதை தாண்டி வேறு எதுவும் வராது ஓகேங்களா. இப்போ வந்துருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்டாக நான் மாற்றுவேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த விஷயம் பாருங்களேன். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மாற்றணும், இது ஒன்று ஓகேங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயோ இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயோ நம்மளோட டைரக்ட் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா எதையுமே மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாதுப்பா, எதையுமே மாற்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த ஷாலுன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் என்னது டைரக்ட் ஸ்பீச். நேர்கூற்றில் ஷால்னு இருந்தால் இங்கே ஷுட்டு, இங்கே வில்லுன்னு இருந்தால் இங்கே உட்டு ஓகேங்களா. மேனா மைட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், கேனுன்னா குட்டுன்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று வந்து இந்த கூட கூட சேர்ந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும். டுடேன்னா தட் டே, தீஸ்னா தோஸு, டுமாரோனா தென் நெக்ஸ்ட் டே. அதாவது இதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச்சில் இப்படி இருக்கும், நான் இன்டைரக்டில் இப்படி மாற்றணும். அதை டுடேன்னு போட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி எழுதும்போது தட் டே, தீஸ்னா தோஸு, டுமாரோனா த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டேனா த ப்ரீவியஸ் டேன்னு எழுதணும், டுநைட்னா தட் நைட்டு, நவுனா தென்னு எழுதணும், திஸ்னா தட்டுன்னு எழுதணும், ஏகோனா பிஃபோர் எழுதணும். இது எல்லாமே ரூல்ஸ்ப்பா ஓகேங்களா. இது எல்லாமே நானாக உங்களுக்கு கொடுக்கல, இது எல்லாமே அந்த டேரக்ட்லேருந்து இன்டெரக்டாக மாற்றும் போது ஒரு ரூல்ஸ். இவ்வளோ தான் ரூல்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கிளாஸ் போயிருக்கு. இந்த 1/2 மணி நேரத்தை மட்டும் நீங்கள் திரும்ப ஒரு 2 வாட்டி கேட்டிங்கன்னா 3 மார்க் கன்ஃபார்ம், முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கொஷினை பாருங்கள். ஜெயா செட் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல் ஓகேங்களா. நமக்கு அர்த்தம் புரியுது புரியலை அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த இடத்துல ஜெயா என்ன சொல்கிறாங்க, நான் அந்த ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆம் ஒர்க்கிங்னு கொடுக்குறாங்க, ஐஎன்ஜி ஃபார்மேட் இருந்தாலே கண்டினியூஸ், ஆம்ன்றது என்னது ப்ரெசென்ட் இருக்குது, அப்போ என்னது ப்ரெசென்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச் இது வந்து டைரக்ட் ஸ்பீச், இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது, அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. நமக்கு தேவை நான் இன்டைரக்டில் எழுதும்போது கொட்டேஷன் வரக்கூடாது, அதாவது கமாலாம் வரக்கூடாது. ஆமாம் கமாலாம் இல்லாமல் தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல டென்ஸை பார்க்குறேன். ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் என்னவா மாற்ற சொல்லியிருக்கேன், பாஸ்ட்டு கண்டினியூவஸ், அவ்வளோதான்ப்பா. இப்போ பாஸ்ட் இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே இஸ்ன்னு இருக்குது, இது இஸ்ன்னு என்னது ப்ரெசென்ட்டு, அப்போ இவர் கிடையாது ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்களேன், ஷீ ஒர்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது என்னப்பா சிம்பிள் ப்ரெசென்ட் தானே. இது நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஹீ ஷீ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் எஸ் போட்டு எழுதியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா அப்போ இவரும் கிடையாது. ஷீ ஒர்க்குடு, இது என்னப்பா சிம்பிள் பாஸ்ட்டு, இது என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, V2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் கிடையாது. ஒன்று எலிமினேஷன் பண்ண தெரியணும், நமக்கு என்னென்ன டென்ஸ் என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சால் எலிமினேஷன் பண்ணிடலாம். இல்லைனா அடுத்து பாருங்களேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பாஸ்ட் கண்டினியூஸ், வாஸ்னா என்னப்பா பாஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் தான் நான் சொல்லி கொடுத்தேன், ஐஎன்ஜி ஃபார்மேட் அப்படியே வருமா. அப்போது ஜெயா செட் தட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா கரெக்டாக எழுதணும். இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் எழுதணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த சூஸ் பண்ணுறதுக்கு எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த 12 டென்ஸு அந்த ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கணும். ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணால் பாதி கொஸ்டினை எலிமினேட் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொன்று அந்த டேரக்ட்லேருந்து இன்டெரக்டாக மாற்றுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் இருக்குன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நம்ம வயசாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷின் 1 மார்க் கன்ஃபார்ம்ப்பா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்துருங்களேன். மேட்ச் த ஃபாலோவிங் சினானிம்ஸில் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் அப்படின்னா என்னப்பா, நமக்கு எதுவுமே தெரியாதுங்க, எனக்கு பொருளே தெரியாதுங்க அப்படின்னா கூட விட்டுருங்க. இங்கே வந்துருங்க, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்குறான், கரெக்டுன்னு இருக்குது, அண்ட் இம்ப்ளிமெண்ட் யூஸ் டு ஹிட் த பால் அப்படின்னு இருக்காரு ஓகே. அதுக்கப்புறம் மியூசிக்கல் குரூப்புன்னு இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. அட்ரஸ்னால் ஏதோ ஒரு இடத்தோட லொக்கேஷன் தானே சொல்ல வராங்க. அப்போ 1க்கு டி வருவாங்க, 1க்கு ஆப்ஷன் டி எங்கேப்பா இருக்காரு, ஏவும் கிடையாது டியும் கிடையாது. அதுக்கப்புறம் பேண்டுன்னு இருக்குது, இந்த பேண்டுன்ற வார்த்தை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது, விட்டுருங்க. பேட்டுன்னு இருக்குது, பேட்னா என்னப்பா ஏதோ பாலை ஹிட் பண்ணுறதுக்கு தானே. அப்போ இந்த இடத்துல அண்ட் இம்ப்ளிமெண்ட் யூஸ் டு ஹிட் த பால், பேட்னா பால் தானே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ 3க்கு 2வதுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பிசி தான் வரப்போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, 3க்கு 2 தான் வரப்போகிறாரு. அப்போ 3க்கு 2 எந்த இடத்துல பார்க்காரு, இங்கே பாருங்கள், 3க்கு ஆப்ஷன் பின்றவர் சி மட்டும் தான் மிக சரியான ஆன்சர். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிப்போமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்னா என்னப்பா கரெக்டாக, அப்போ 4க்கு ஏ, எஸ் 4க்கு ஏ கரெக்டாக தான் இருக்கார். பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் குரூப்புக்கு, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸோ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பேண்டுன்ற வார்த்தை தான் இதில் கொஞ்சம், அதாவது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே ரிலவெண்ட்டான வார்த்தைகள், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. அப்போது சினானிம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஐயோ எல்லாமே எனக்கு பொருள் தெரிஞ்சால் தான் போட முடியும் அப்படின்றத விட்டுருங்க. நமக்கு தெரிஞ்சதை போய் பொருத்தி பாருங்கள். தெரிஞ்சதை பொறுத்துனா 1-2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் அப்படின்றதுக்குலாம் நான் தனியாக கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியான டைம் இருக்குன்றதால என்னால் தனித்தனியாக கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் முக்கியமானது மட்டும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அந்த டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதுக்காக அதை சொல்லியிருக்கேன். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் முக்கியன்றதால நான் அதை சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை படிக்கும்போதே நம்மளால் ஒரு மீனிங் புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ரெய்னி, என்னப்பா ஒரே மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? டேக் அன் அம்ப்ரலா எடுத்துகிட்டு போங்க. யூ வில் கெட் ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டு ட்ரென்ச்னா நனைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம டென்ஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். வில்லுன்னு இருக்குப்பா, கெட்டு, ட்ரென்ச்டு. அப்போ யூ வில் கெட்னா நீங்கள் நனைஞ்சிருவீங்க. ஒரு ஃப்யூச்சரில் சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அப்போது அம்பரெல்லா எடுத்துகிட்டு போங்க. இந்த இடத்துல இல்லைனா நனைஞ்சிருவீங்க, இல்லைன்னா நனைஞ்சிருவீங்க அப்படின்னு தான் அந்த வார்த்தை வரும். அப்போ இல்லைன்னா அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? இல்லாவிட்டால், இந்த இதை நீங்கள் செய்யா விட்டீங்க அப்படின்னா நீங்கள் நனைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அண்டுனா மற்றும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டில்னா இருப்பினும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும், ஓகேங்களா? ஆர் எல்ஸ் அப்படின்னா தான், அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். பட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்ஸாக யூஸ் பண்ணுறது அதெல்லாம், ஓகேங்களா? பட்டு வந்து இந்த இடத்துல வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறதே வச்சுப்போமே, இந்த டாஸ்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தானே. எக்ஸாம் படிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியான டாஸ்க்காக? நம்ம மைண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நிலையாக நிறுத்தி வச்சு படிக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் வி ஃபினிஷ்ட் அப்படின்னா நாங்கள் இருந்தாலும் முடிச்சிட்டோம், இருந்தாலும் அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணி எஸ்ஏ செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நாளைக்கு சொல்லணும் நம்ம, ஓகேங்களா? அப்போ இந்த பட் அப்படின்றது ஆனாலும் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வரும். அதுவே ஆர் எல்ஸ் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் மாதிரி. இதை நீங்கள் பண்ணலை மாட்டிப்பீங்க, இதை நீங்கள் பண்ணலை மழையில் நனைஞ்சிருவீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இட்ஸ் ரெய்னி, அம்பரெல்லா எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் மழையில் நனைஞ்சிருவீங்க. அப்போ எதுப்பா? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அடுத்து வந்துடுங்களேன். ஸோ இன்டெலிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இன்டெலிபிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை அழிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தை வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நம்ம இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கும் போது நம்மளால் போட முடியும். இன்டெலிபிள் அப்படின்னா கெனாட் பி ரப்ட் அவுட் அப்படின்னு அர்த்தம். அதை அழிக்கவே முடியாது, அதை எரேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு மாதிரி அர்த்தம். அப்போது இதுக்கு ஒன்லி ஒன் மட்டும் தான் கரெக்டு. கீழே பாருங்களேன், இன்டெலிபிள் மீன்ஸ் கேன் பி ரிமூவ்டு, அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்படி அது கிடையாது. அதை வந்து அழிக்க முடியாது, அதை எரேஸ் பண்ண முடியாது, அதை ரிமூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு இடியம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இப்போ இந்த இடியம்க்கு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த இடியம்க்கு இந்த மாதிரி இடியம்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் பிஃபோராக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடியம்க்குலாம் நான் முக்கியமான ஒரு 100 இடியம் 50 இடியம் சொல்லி நான் ஒரு கிளாஸ் மாதிரி கூட கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப ஷார்ட் டைம் தான் பிளான் பண்ணேன், என்னால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல. இருந்தாலும் இதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இன் யுவர் கோர்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது அர்த்தம், ஓகேங்களா? இன் யுவர் கோர்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி இது அர்த்தம். அவர் கண்ட்ரோல் அப்படின்னு இதோட மீனிங், அவர் கண்ட்ரோல். இப்போ கொஷின் வந்துங்களா, ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சிருவோம். டிராஃபிக் இஸ் மூவிங். இப்போ டிராஃபிக்னால் எப்படி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே மெதுவாக, இப்போ சென்னை டிராஃபிக்லாம் யோசிச்சு பாருங்கள், மெதுவாக உருட்டிக்கிட்டு இருப்போம், ஓகேங்களா? எவ்வளோ பெரிய காரை வச்சுருந்தாலும் அந்த இடத்துல நின்றுட்டு தான் கிடக்கணும். அப்போ டிராஃபிக் இஸ் மூவிங். எந்த இடத்துல நம்ம அப்படியே டிராஃபிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம், ஸ்லோவாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இன் யுவர் கண்ட்ரோல், அதுனா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது டிராஃபிக்கு கிடையாது. இன் 7th ஹெவன் அப்படின்னா, ஹெவன் அப்படின்னா சொர்க்கம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட ஒரிஜினல் மீனிங் அப்படின்னா வெரி ஹாப்பின்னு அர்த்தம், ஓகேங்களா? இன் 7th ஹெவன் அப்படின்னா ஸோ வெரி ஹாப்பி. சொர்க்கத்தில் போய் அவன் கஷ்டப்பட போகிறான், அப்போ ஹாப்பியாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னைல்ஸ் அப்படின்னா, ஸ்னைல்னால் நத்தை சொல்லுவோங்க. நத்தை எப்படி இப்போ ஊர்ந்து போகுமா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்லோவாக டிராஃபிக் இருக்குன்னு தானே சொல்ல வருவாங்க. அப்போ ஸ்னைல் ஸ்பேஸ்னால் ஸ்பீடுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸ்பேஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் வந்து ஸ்பீடு. அப்போ நத்தை வேகத்தில் போயிட்டுருக்கு டிராஃபிக் அப்படின்றது. ஆன் க்ளவுட் 9 அப்படின்னாலும் ஹாப்பின்னு அர்த்தம்ப்பா, ஓகேங்களா? ஆன் க்ளவுட் 9 அப்படின்னாலும் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்களேன். ஷீ எம்பார்க்டு டேஷ் த ஷிப் ஃபார் ஸ்ரீலங்கா அப்படின்னா, இந்த எம்பார்க் அப்படின்னா என்ன தெரியுமாப்பா? இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறோன்னா எம்பார்க்டு ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த வார்த்தைக்கு பக்கத்தில் இவரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எம்பார்க்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் ஆன் அப்படின்றது தான் வரும், வேறு எதுவுமே வராது. எம்பார்க்டு ஆன் அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு வழி கிடையாது.
இது வந்து ப்ரிப்போசிஷன் ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரம் அப்படின்னா டூ தான் வரும், பிட்வீன் அப்படின்னா அடுத்து அண்டு தான் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது ஒரு ரூலு. எம்பார்க்குன்னு ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஆன் தான் வரும் அப்படின்றது. ஓகேங்களா. என்னென்னா பஸ்ஸில் இந்த இடத்துல அவங்க ஷிப்பில் ஏறி இருக்காங்க ஒரு விஷயத்தில். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏறுதல், நம்ம என்ன பஸ்ஸில் ஏறுறது, அந்த மாதிரி ஒரு ஏறுதல்னு வரும்போது சில ஒரு ஜேர்னியை ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஏதோ ஒன்று தொடங்குறோம் அப்படின்னு வரும்போது எம்பார்க்டு ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே வந்துருங்கப்பா, எ புக் ரிட்டன் பை ஆத்தர் அபவுட் ஹிஸ் ஓன் லைஃப் இஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஆத்தர் வந்து அவரோட சொந்த வாழ்க்கையை பற்றி ஒரு புக்கு அமைக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா இதுக்கோட ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஆட்டோபயோகிராஃபி. ஸோ பாபர் அவருக்கு என்ன பண்ணியிருப்பார், அவர் தானே எழுதிப்பார், பாபர் நாமன்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க தானாக எழுதிக்கிறத என்ன சொல்லுவாங்க, ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கை வரலாறு இன்னொருத்தவங்க எழுதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா. ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனை கதை, உண்மையே இருக்காது, ஃபுல்லாக கதையாக விடுறது. ஓகேங்களா. கதைன்னா நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன், அந்த கற்பனையை புகுத்தி எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதைக்கு பேர் தான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்டோரி எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இஃப் கண்டிஷனாக ஒரு கண்டிஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ரூல் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இஃப் கண்டிஷனில் முக்கியமானது 3 தான்ப்பா. நீங்கள் ரொம்ப போட்டுலாம் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இப்போ இதுக்கும் டென்ஸ் தேவைன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இஃப் கண்டிஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி இஃப் போட்டுருவோம், அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர் இருக்கணும். சிம்பிள் ப்ரெசென்ட் முதல்ல எப்படி இருப்பார், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வர்பு 1 யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சிம்பிள் ஃப்யூச்சர் எப்படி இருப்பார், ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வழக்கம் போல் இருந்துடும், வில்லு ப்ளஸ் வர்பு 1 இருக்கணும். அப்போது இந்த சென்டென்ஸ் அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம், இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட்னு இருந்தாருன்னா இங்கே உட்டு ப்ளஸ் V1 ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா. இது டென்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிள் பாஸ்ட் எப்படி இருப்பார், சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வர்பு 2 யூஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட். அப்படி இருந்தாருன்னா இங்கே பக்கத்தில் உட்டு ப்ளஸ் V1 தான் வரணும். ஓகேங்களா. உட்டுனா ஸோ மாடல் ஆக்சிலரி. அடுத்து பாருங்கள், இஃப் கூட பக்கத்தில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே V3 வந்துடணும்ப்பான்னு சொல்லிட்டேன். பாஸ்ட்னா நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். அப்போ சப்ஜெக்ட் ஹேடு V3 இந்த ஃபார்மேட்டில் இருந்தார் அப்படின்னா இங்கே உடாவ் ப்ளஸ் V3, இங்கே V3 யூஸ் பண்ணணும். இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே உடாவ் வரணும். இவ்வளோ தான்ப்பா. இந்த 3 ரூல் மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா. ஆல்ரெடி ஒரு 12 ரூல் சொல்லியிருக்கேன், இப்போது ஒரு 3 ரூல் சொல்லியிருக்கேன், மொத்தம் 15 ரூல் இருக்குது. இது இல்லாமல் நான் டென்ஸுக்கு இவர் வந்தால் இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது திரும்ப பாருங்கள், இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கொஷின்ஸ். ஓகேங்களா. இதுக்குள்ளே கன்ஃபார்மாக கொஷின்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து இங்கே வந்துடுங்க, இஃப் ஐ வேர் எ சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்னப்பா சொல்கிறாங்க, நமக்கு இது பாஸ்ட்டு தானே, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வேர் அப்படின்னு வந்துச்சுன்னா வாசு வேர்லாம் வந்தால் நான் பாஸ்ட்டு தானே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் இஃப் கண்டிஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கணும், இல்லைனா சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கணும், இல்லைனா பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். இப்போ இது எந்த கண்டிஷனுக்குள்ளே வரும், ப்ரெசென்ட் வருமா, வாய்ப்பு இல்லை. பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கா, அதுக்கும் இல்லை. அப்போ இது எப்படி இருந்திருக்கணும், சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்திருக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்டு, இது V2 ஃபார்மேட்டு. வேர் அப்படின்றது, இந்த வேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்பாகவும் யூஸ் ஆகும், மெயின் வர்பாவும் ஒரு சில இடத்துலலாம் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், அதான் சொல்ல வர்பில் நிறைய இருக்கும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ இஃப் ஐ வேர் எ சைல்டு, நான் ஒரு வேளை குழந்தையாக இருந்தால். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இதுனா வில்லுனா என்னப்பா, ஃப்யூச்சரில் சொல்கிறது. கேனு ஷேலு இது எல்லாமே என்னப்பா, ஸோ மாடல் ஆக்சிலரின்னு பார்த்துருக்கோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல உட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உட்டுக்குள்ளே குட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா. உட்டு இல்லைனா குட் ரெண்டுமே வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம் உட்டு மட்டும் தான் வரும், இந்த இடத்துல மட்டும் தான் குட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே பாஸில் இருந்தார் அப்படின்னா உட்டு இல்லைனா குட்டு ப்ளஸ் V1, அவ்வளோதான்ப்பா. இப்போ நான் ஒரு வேளை குழந்தையாக இருந்திருந்தால் ஐ டேஷ் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ காண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வேளை குழந்தையாக இருந்தால் நான் மரம் ஏறியிருப்பேன், இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது இந்த இடத்துல ஐ வில்லு வராது, அது ஆல்ரெடி வந்து பாஸ்ட்டு முடிஞ்சு போன விஷயம். அப்போ குட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஐ வேர் எ சைல்டு ஐ குட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் இப்போ என்னால் முடியாது, அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த 3 ரூல் தான் தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசன்ட்னா இங்கே ஃப்யூச்சரு, இங்கே பாஸ்ட்னா உட்டு இல்லைனா குட்டு ப்ளஸ் V1, இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தார்னா இங்கே உட்டு ஹாவு ப்ளஸ் V3, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இடத்துல வந்துருங்கப்பா, த கேப்டன் ஆஃப் த டீம் இஸ் ஸ்டடினா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். இது சினானிம்ஸ். ஓகேங்களா. ஸ்டடினா ஸ்ட்ராங் இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்களை பேச வருவாங்கன்னு கொஞ்சம் நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்க்கணும். கேப்டனை கொண்டு போய் வீக்குன்னு சொல்ல வராங்களா, டாலுன்னு சொல்ல வராங்களா, குட்டுன்னு சொல்ல வராங்களா, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வராங்களா.
இப்போ கேப்டன் அப்படின்னா ஒரு ஆர்மிக்கு ஒருத்தர் கேப்டன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் அது விவரிக்க வருவாங்க. அப்போ நம்ம ஸ்ட்ராங்குன்னு சூஸ் பண்ணணும். எனக்கு மீனிங்கே தெரிலங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை எப்படி விவரிச்சிருப்பாங்க நம்மளாக கொஞ்சம் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கேப்டன் ஆஃப் த டீம் இஸ் ஸ்டடி அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கொஷின் டேக்குள்ளே போகலாம். கொஷின் டேக்கும் அந்த டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நியர்லி டைம் வந்து ரொம்ப ஆனதால் நான் ஜஸ்ட் இந்த கொஷினுக்கானதை மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு மொத்தமாக அந்த கொஷின் டேக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது கொஷின் டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த மெயின் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கணும்ப்பா. ஓகேங்களா? நம்மளோட நோக்கம் என்னென்னு பார்க்கணும், மெயின் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கணும். அந்த மெயின் சென்டென்ஸை எப்போதுமே ஒரு சென்டென்ஸ் கொடுத்து பக்கத்தில் ஒரு டேஷ் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி தான் கொஷின் டேகே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஹீ ஓன்ட் பி லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இனிமேல் லேட்டாக வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூட நம்ம எப்படி சொல்லுவோம், என்னப்பா அப்படியா, இனிமேல் லேட்டாக வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். பார்த்தீங்க அப்படி தானா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக கேட்போம். பார்த்தீங்களா? அதுதான் கொஷின் டேக். அவன் இனிமேல் லேட்டாக வரமாட்டான் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா, அடிஷ்னலாக நம்ம உறுதிப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் கொஷின் டேக். அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய கருத்து, இந்த மெயின் சென்டென்ஸில் உள்ள மைய கருத்து நெகட்டிவாக இருந்தால் கொஷின் டேக் அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கணும். இல்லை இந்த மெயின் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த மைய கருத்து பாசிட்டிவாக இருந்தால் கொஷின் டேக் அப்படின்றது நெகட்டிவில் இருக்கணும். ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? கொஷின் டேக்கை பற்றி நான் ஃபுல்லாக நாளைக்கு நடத்துகிறேன். இப்போ ஜஸ்ட் இங்கே மட்டும் சொல்லிடுறேன். ஹீ ஓன்ட் பி லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நெகட்டிவில் கொடுத்துருக்கான். நாட் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவில் கொடுத்துருக்கான். அப்போ நெகட்டிவ்னு கொடுத்தா நான் பாசிட்டிவில் தான் எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே ஓன்ட் பி நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் ஓன்ட் பி நெகட்டிவில் இருக்குது. அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஓன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஓன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் நாட்டு தான்ப்போ ஓன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கான்ட்ராஸ்ட் ஃபார்ம் தான் இந்த ஓன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஓன்ட் அப்படின்றது வில் ப்ளஸ் நாட்னா அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்றது வில் வி அப்படின்னு வரும். ஷால் வராது. ஓகேங்களா? வில் வி அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான்ப்பா. இப்போ நம்ம 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் டென்ஸ் உங்களுக்கு முக்கியம். டென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் போட முடியும். இப்போ கொஷின் டேக் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? எனக்கு டைம் இல்லைன்றதாக சொல்லலை. இப்போ ஆல்மோஸ்ட் நியர்லி 1 hour ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இந்த கொஷின் டேக்குக்கும் டென்ஸ் தேவை. ஸோ இஃப் கிளாஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வெறுமனே ப்ரெசென்ட் ஃபியூச்சர்னு சொன்னால் போதுமா? அப்போ எந்தெந்த டென்ஸ்ன்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் போட முடியும். இதுக்கும் உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு இலக்கணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதை நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து என்னடா இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆழமான சப்ஜெக்டை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மேலோட்டமாக தான் படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரூலை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸ். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூப்பா.